நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாகவும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடமாய் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் எனக்கு இந்த உயிரை தந்ததற்காக உன்னத தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக நாம் கர்த்தருடைய புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் வசனம். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு அழகான அழைப்பு பாருங்க. தாகமாக இருக்கிறவர்களே அப்படின்னு அழைக்கிறார். தாகமாக இருக்கிறவர்களே அப்படின்னா அன்பானவர்களே, இந்த பூமியில் தாகம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. அது என்ன தாகம் அப்படின்னா, மனசுக்கு ஒரு நிம்மதி, மனதில் ஒரு சமாதானம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், என் மனசில் எப்பவும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு மனசில் ஒரு அமைதி இருக்கணும்னு விரும்புகிறது தான் தாகம் உள்ளவங்க. மன நிம்மதியை விரும்பாத மனுஷன் யார்? மன சந்தோஷத்தை விரும்பாத மனுஷன் யார்? மனதின் சமாதானத்தை விரும்பாத மனுஷன் யார்? எல்லா மனிதருக்கும் அந்த விருப்பம் இருக்குது. அந்த மனிதர்களை தான் இவ்விதம் அழைக்கப்படுறாங்க. அந்த மனிதர்கள் தான் இவ்விதம் அழைக்கப்படுறாங்க. தாகமாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அன்பானவர்களே, தாகமாக இருக்கிற மனுஷன் தண்ணீருக்கு வரணும். இங்கே தண்ணீராக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய வார்த்தை தண்ணீராய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் தாகத்தை தீர்க்கிற தண்ணீராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த தண்ணீர் அண்டைக்கு நீங்கள் வாங்க. உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், அமைதி கிடைக்கும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தாகம் உள்ள நீங்கள் எல்லாருமே இந்த தண்ணீர் அண்டைக்கு வாங்க. இயேசு கிட்ட வாங்க, இயேசுவின் வார்த்தை கிட்ட வாங்க. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் வாழ்வீங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த அழைப்பு. இந்த அழைப்புக்கு அழைக்கும் போது அங்கே ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறாரு. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கன்னு அழைக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, பணம் இல்லாத மனுஷனை யாருங்க அழைப்பாங்க? யார் அழைப்பா? பணம் இல்லாத மனுஷனை யார் அழைப்பா? பணம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கையே வைக்க மாட்டாங்க. எந்த மனுஷனும் அவன் பணம் இல்லாத மனுஷனுடைய வீட்டு வாசலை எந்த மனுஷனும் மிதிக்க விரும்புறதில்லை. பணம் இல்லாதவனை போய் நீ என் வீட்டுக்கு வான்னு அழைக்கிற மனுஷன் யாரும் இல்லை இங்கே பூமியில். ஒருவன் பணம் இல்லாமல் தரித்திரனாய் இருக்கிறான் என்றால், ஒருவன் பணம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு கஷ்டமாய் இருக்கிறான் என்றால், ஒருவன் பணம் இல்லாமல் உடுத்துவதற்கு உடை இல்லாமல் இருக்கிறான் என்றால் அவனை யார் அழைப்பாங்க? ஒருத்தனும் அழைக்க மாட்டான். அல்லேலூயா.
ஆனால் அந்த மனுஷனை ஒருவர் அழைக்கிறார். அவர்தான் ஆண்டவர் தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. பணம் இல்லையே, என்னுடைய உறவுகள் என்ன மதிக்கலை, நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், எனக்கு இந்த பூமியில் என்னை மதிக்கிறவங்க யாரும் இல்லை, என்னை அழைக்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மதிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னிடத்தில் வா என அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனுக்கு இளைப்பாறுதல் தர வந்த அந்த நல்ல தெய்வம் இயேசு உங்களை அழைக்கிறார். நான் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கிறேனே, ஒன்றுமில்லாதவன் தான் இங்கே தேவை. அல்லேலூயா. அன்பானவர்களே, பணம் இல்லாதவர்களே நீங்க வாங்க. எவ்வளவு அழகான அழைப்பு! இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் இயேசு பூமியில் ஊழியம் செய்த போது சொன்னார், தரித்திரனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னார். ஒரு தரித்திர மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறார், அழைக்கிறார். எதற்காக? அவனுக்கு மன நிம்மதி, அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னா, என்கிட்ட பணம் இருந்தால் தானே நான் சிரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அன்பானவர்களே, கிடையாது. ஆண்டவர் தர ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் தர்ற இந்த தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீருக்கும் பணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்போது, அவன் ஒன்றும் இல்லாதவனாய் வரும்போது அவனுக்கு ஒரு காரியம் கிடைக்கிறது. என்ன தெரியுமா? மன நிம்மதி. அல்லேலூயா. அதை இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தில் எந்த பணமும் கொடுக்க முடியாது. பணப்பிரியன் பண பெருக்கினாலும், செல்வ பிரியன் செல்வ பெருக்கினாலும் திருப்தி அடையவே முடியாது. பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைய முடியாது. ஒரு செல்வத்தை சேர்க்கணும்னு விரும்புகிற மனிதன் செல்வத்தை சேர்த்துட்டதுனால அவனுக்கு திருப்தி வராது. அவன் வாழ்நாள் முழுவதும் பேராசைக்காரனாய் தான் வாழ்வான். அன்பானவர்களே, ஒரு திருப்தியான மனநிலையை தருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற தூய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு மனிதன் பூமியில் மன நிம்மதியோடு வாழவே முடியாது. அன்பானவர்களே, அதனால தான் செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் எத்தனையோ தொழில் அதிபர்கள் தற்கொலை பண்ணி இந்த பூமியில் செத்து போகிறத இன்றைய வரைக்கும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்கு, இயேசுவை தவிர. அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்கு, ரட்சிப்பை தவிர. அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை தவிர. அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவரை தவிர. அதனால் அவங்களுக்கு நிம்மதி இல்லை, அவங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி இல்லை, அவங்க மனசில் ஒரு சமாதானம் இல்லை, அவங்க மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்க இந்த ஜீவ தண்ணீர் பக்கம் வரவே இல்லை. அன்பானவர்களே, ஒருவன் தாகமாய் இருக்கிற மனுஷன் இந்த தண்ணீர் பக்கமாய் வந்து இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் அவன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்வது என்பது கர்த்தர் இயேசு இலவசமாய் தருகிற மன நிம்மதி, கர்த்தர் இயேசு இலவசமாய் தருகிற சந்தோஷம், இயேசு இலவசமாய் தருகிற சமாதானம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, என்ன அருமையான அழைப்பு! இந்த பூமியில் இவ்வளோ மனுஷன் வாழ்கிறாங்க. பணம் இல்லையா? நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். யார் சொல்லுவா?
பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்க என்கிட்ட. நான் தருகிறேன் சமாதானம், நான் தருகிறேன் சந்தோஷம், நான் தருகிறேன் உனக்கு நிம்மதி. ஹல்லேலூயா. பணம் இருக்கிறவங்க கூட இருக்காதது, அவன் மனசில் இருக்காது, அவன் ஆத்மாவில் இருக்காது, அவன் ஆவியில் இருக்காது, அவன் தேகத்தில் இருக்காது. ஆனால் பணம் இல்லாத மனுஷனே, நீ வா, உனக்கு நான் தருகிறேன், நான் தரேன் நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் திருப்தியாய் வாழ்வாய். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் எடுக்காது. அது நித்திய ஜீவ காலமாய் அவன் உள்ளத்துக்குள்ள ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அவன் உள்ளத்துக்குள்ள அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த நீரூற்றி இருக்கும். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த சமாதானம் இருக்கும். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த சந்தோஷம் அவனுக்கு நிலையாக இருக்கும். அன்பானவர்களே, ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க, இதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதனால தான் அங்கே அழைப்பு, பணம் இல்லாதவர்களே வாங்க. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கும் இந்த பூமியில் என்ன கிடைக்குதுன்னா, மன நிம்மதி இலவசமாக கிடைக்குது. அல்லேலூயா. பணம் வேண்டாம், நீ வா, உனக்கு நான் நிம்மதி தரேன். அல்லேலூயா. இதுதான் அந்த அழைப்பு, இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. மனுஷன் எதற்காக கூப்பிட்டாலும் பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஏசியா தீர்க்கதரிசி உரைக்கிறார், அழைக்கிறார் மக்களை, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாங்கன்னு அழைக்கிறார். தரித்திரனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தருகிற இலவசமான ஒரு ரட்சிப்பில் தான் நாம் வாழ முடியும். ஆண்டவர் சொன்னது போல் இலவசமாக ஆண்டவர் கொடுக்குறார். ஆமாம், நீங்கள் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன். அன்பானவர்களே, இதுதான் தெய்வத்தின் அழைப்பு, இதுதான் இயேசுவின் அழைப்பு, இதுதான் இயேசு, இவர்தான் தெய்வம். தாகம் இருக்கிறவனுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னார். அன்பானவர்களே, அங்கே தொடங்கின அதே இலவசம் இங்கே ஆண்டவருடைய புத்தகத்தில் முடிவு வரைக்கும் சொல்லப்படுகிறது. இது இலவசம், இலவசம், இலவசம். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதை வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன். அன்பானவர்களே, அங்கே அழைச்சார் பாருங்க ஏசியா தீர்க்கதரிசி. அதே வார்த்தையை இங்கே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்க்குறோம். தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன். அவன் இங்கே வந்து விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். விருப்பம் இருக்கிறவன் இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக்கங்க, இலவசமாக சாப்பிடுங்க. பாலும் தேனும் திராட்சை ரசமும் இலவசமாக சாப்பிடுங்க. நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்க, நலமானதை சாப்பிடுங்க அப்படிங்கிறார் ஏசியா தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 3வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு நிம்மதி தராத விஷயங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க, வீணாக செலவு செய்கிறீங்க, நீங்கள் வீணாக உழைக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பிரயாசம் எல்லாமே வேறுதா? ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு திருப்தி தராதது. திருப்தி தராதவைகளுக்காக நீங்கள் எவ்வளவு ஓடுறீங்க, எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறீங்க. அன்பானவர்களே, ஆனால் திருப்தி தருகிறது கர்த்தருடைய வார்த்தை. இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களே ஆனால்
நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் நிம்மதியடைவீர்கள். அன்பானவர்களே, அதனால் இலவசம், தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அங்கே சொன்ன அதே ஏசியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இலவசம் இலவசம் இலவசம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு அழகான அழைப்பு பாருங்க. பணம் இல்லாதவனே நீ வா, நீ எங்கிட்ட வா. இந்த சமுதாயம் உன்னை புறக்கணிக்கலாம், உன் உறவுகள் உன்னை புறக்கணிக்கலாம், உன் நண்பர்கள் உன்னை புறக்கணிக்கலாம், உன் குடும்பத்தாரே உன்னை புறக்கணிக்கலாம். நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி, உன்கிட்ட பொருட்கள், இவ்வுலக செல்வம் இல்லை என்று சொல்லி இவ்வுலகம் உன்னை புறக்கணிக்கலாம். பணம் இல்லாதவனே நீ எங்கிட்ட வான்னு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் சோர்ந்து போயிடாதீங்க, என்ன செய்ய போகிறோன்னு கலங்கிடாதீங்க. இயேசுகிட்ட வாங்க. ஒன்றுமில்லாத மனிதர்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசுகிட்ட வாங்க, வந்து அவர் சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, தேவனுடைய திருச்சபைக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிம்மதியை தரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிம்மதி தருவார். ஆண்டவர் தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? நிச்சயமாக இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது. நீ இலவசமாக இங்கே பெற்றுக்கொள்ளலாம், உன் பிரயாசத்தினால் நீ பெற முடியாது. ஹல்லேலூயா. உன் பிரயாசத்தினால் பெற முடியாது. நீ இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம். நான் இவ்வளவு பணத்தை சேர்த்துட்டா நிம்மதி வந்துடும், நான் இவ்வளவு செல்வங்களை சேர்த்துட்டா நிம்மதி வந்துடும். அன்பானவர்களே, ரட்சிப்பு இல்லாமல் நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதை நாம் உணரணும். ஆண்டவரில் இல்லாத வாழ்க்கை ஒரு மன ரம்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மனசில் திருப்தி இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால் திருப்தி செய்யாதவைகளுக்காக ஓடுறது, நலமில்லாததை சாப்பிடுது. ஆமாம் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு உடல்நல குறைவு அப்படின்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட போனதுமே நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா நீ சாப்பிட்டது சரியில்லாதது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இன்றைக்கு பாருங்கள், ஒரு மனுஷன் பார்க்குற காரியம், ஒரு மனுஷன் பேசுகிற காரியம், ஒரு மனுஷன் சிந்திக்கிற காரியம் எல்லாமே என்ன அடங்கியிருக்கு? எல்லாமே நலம் இல்லாதது. ஹல்லேலூயா. எதுவுமே நல்ல நலத்தை தராது, ஆரோக்கியத்தை தராது. எதிலுமே ஆரோக்கியம் இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய புத்தகம், ஆண்டவருடைய வார்த்தை விதம் அழைக்குது, எனக்கு செவி கொடுத்து நீ நலமானதை சாப்பிடு, நல்லா இரு. ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும்னா நலமானதை சாப்பிடணும். ஹல்லேலூயா. எப்படி உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல உணவு தேவையோ, அதே போல் மன மகிழ்ச்சிக்கு, ஆத்ம திருப்திக்கு ஒரு நல்ல வார்த்தை, நல்ல தெய்வத்தின் ஆசீர்வாதம், நல்ல தெய்வத்தின் நிரப்புதல் நமக்கு தேவை. தெய்வத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல், தெய்வத்தின் நிரப்புதல் இல்லாமல், இயேசுவின் ரட்சிப்பு இல்லாமல் அந்த வாழ்க்கை வெறுமையானது. அங்கே எதுவும் இருக்காது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொன்னது போல, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. ஹல்லேலூயா. அதே புத்தகத்தில், கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குங்க.
எப்படி அவர் பணம் இல்லாதவர்களை வாங்கன்னு அழைச்சாரோ அதே மாதிரி பணத்தையும் பற்றி செல்வத்தையும் பற்றி அதே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதனால் ஒருவன் திருப்தி அடைய முடியாது. அல்லேலூயா அன்பானவர்களே, அதனால் நலமானதை சாப்பிடுங்க. கர்த்தருடைய வார்த்தை பலமான ஆகாரம், அது நலமானது. அதில் எந்த கலப்படமும் எந்த களங்கமும் அதில் கிடையாது. தூய்மையானது, பரிசுத்தமான வார்த்தை. அல்லேலூயா. பரிசுத்தமானதை சாப்பிடுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நீங்கள் கேட்ட இந்த நல்ல வார்த்தையின்படி பணம் இல்லாதவர்களை நீங்கள் வாங்கன்னு அழைக்கிற நல்ல தெய்வம் இயேசு. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளால், இயேசு கிறிஸ்து தருகிற பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சி இருங்க. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தினால நான் வாழ்த்துறேன். இந்த நல்ல செய்தியை கேட்ட நீங்கள் இந்த நல்ல வார்த்தையின்படி வாழ்க்கையின் பயணத்தை எடுத்துகிட்டு போங்க. ஒரு திருப்தியும் ஒரு சமாதானமும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் பிரபுவே ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, நீர் ஒருவரே சமாதானம் கொடுக்கிறவர். பணம் இல்லாதவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறீரே ஆண்டவரே. இப்படிப்பட்ட அழைப்பின்படி ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிகிற ஒவ்வொரு மனுஷரும் உமது அண்டைக்கு வர கர்த்தர் ஆண்டவரே உமது ரட்சிப்பு பெரிதாய் விளங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து கர்த்தர் நீங்கள் இந்த உலக மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வருவார்களாக. கர்த்தாவை இலவசமாய் ஜீவ தண்ணீரை பருகி ஆண்டவரே தேவ சமாதானத்தை பெற்று தெய்வமே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பா. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் இருதயம் உங்கள் சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும், உங்கள் வேத வசனத்தால் நிரப்பப்படட்டும், உங்கள் ரட்சிப்பால் நிரப்பப்படட்டும், உங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படட்டும். இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.